ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25 ஜூன் 2025. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு புது உலகிற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனால் இந்த பழைய உலகிற்கு நிச்சயம் அழிவு ஏற்பட வேண்டும். கேள்வி: மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது எனினும் அதனால் பலன் கிடைப்பது இல்லை. பதில்: மனிதர்களிடம் பகவானை நினைவு செய்யும் பழக்கம் இருக்கிறது. எந்த விஷயம் நடந்தாலும் ஏ பகவான் என்று சொல்கிறார்கள். முன்னால் சிவலிங்கம் வருகிறது எனினும் சரியாக அறியாத காரணத்தால் பலன் கிடைப்பது இல்லை. பிறகு சுகம் துக்கம் எல்லாவற்றையும் அவரே கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது அப்படி சொல்வது இல்லை. ஓம் சாந்தி. தந்தையை படைப்பவர் என்று சொல்கிறார்கள். எதை படைக்கிறார்? புதிய உலகை படைக்கிறார். புதிய உலகை சொர்க்கம் அல்லது சுகதாமம் என்று சொல்கிறார்கள். பெயரே சொல்கிறார்கள், எனினும் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவிலையும் சுகதாமம் என்று சொல்கிறார்கள். இப்போது அது சிறிய கோவிலாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் உலகின் அதிபராக இருந்தார். அந்த எல்லையற்ற எஜமானரை எல்லைக்கு உட்பட்ட எஜமானராக மாற்றியதைப் போல் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறிய கோவிலை சுகதாமம் என்று சொல்கிறார்கள். அவர் உலகின் எஜமானராக இருந்தார் என்பது புத்தியில் வருவதில்லை. அவர் பாரதத்தில் வசிப்பவராகவே இருந்தார். முன்னால் உங்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் இருந்தது. தந்தைக்கு எல்லாம் தெரியும். அவர் உலகின் முதல் இடை கடைசி அறிந்தவர் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் யார் என்பதும் உலகில் உள்ள யாருக்கும் தெரியாது. சிவனே மிக உயர்ந்த பகவான். நல்லது. பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? அவரும் மனிதராகவே இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா நிச்சயம் இங்கேதான் தேவை. அவரிடமிருந்து பிராமணர்கள் பிறக்க வேண்டும். பிரஜாபிதா என்றால் சொல்லால், அதாவது வாயால் தத்தெடுப்பவர். நீங்கள் வாய் வம்சம். தந்தை எப்படி பிரம்மாவை தன்னுடையவராக்கி வாய் வம்சத்தை உருவாக்கினார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவருக்குள் பிரவேசம் செய்தார். பிறகு இவரை தன் குழந்தை என்று சொன்னார். பிரம்மா என்ற பெயர் எப்படி வந்தது, அவர் எப்படி பிறந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இது வேற யாருக்கும் தெரியாது. பரமபிதா பரமாத்மா மிக உயர்ந்தவர் என புகழ் மட்டும் பாடுகிறார்கள். எனினும் அவர் மிக உயர்ந்த தந்தை என்பது புத்தியில் வருவதில்லை. ஆத்மாக்கள் நம் அனைவருக்கும் அவர் தந்தை. அவரும் புள்ளி வடிவமாகவே இருக்கிறார். அவரிடம் உலகின் முதல் இடை கடைசி ஞானம் இருக்கிறது. இந்த ஞானமும் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. முன்னால் இந்த ஞானம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை. மனிதர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எதையும் அறியவில்லை. அதனால் அவர்களுக்கே புரிய வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் அறிவாளியாகிறீர்கள். தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுக புது உலகிற்காகவே இந்த ராஜயோகம் இருக்கிறது. அதனால் பழைய உலகம் நிச்சயம் அழிய வேண்டும். அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை நடக்க இருக்கிறது. 10 அரைக்கல்பமாக நீங்கள் பக்தி மார்க்க சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள். இப்போது தந்தையிடம் நேரடியாக கேட்கிறீர்கள். தந்தை எந்த சாஸ்திரத்தையும் அமர்ந்து சொல்வதில்லை. ஜபம், தவம் செய்வது, சாஸ்திரங்களை படிப்பது எல்லாம் பக்தி மார்க்கம். இப்போது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவை. ஏனென்றால் பகவானை சந்திக்கவே முயற்சி செய்கிறார்கள். எனினும் ஞானத்தால் சத்கதி கிடைக்கும். ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாது. இப்போது இருப்பது பக்தியின் ராஜ்யம். எல்லோரும் பக்தர்கள். ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் ஓ காட் ஃபாதர் என்ற சப்தம் நிச்சயம் வரும். நான் சிறு புள்ளி என்று தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்திருப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். என்னையே ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். புள்ளி எனக்குள் முழு ஞானமும் நிறைந்து இருக்கிறது. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கிறது. அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்வதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். அவர்தான் சுப்ரீம் சோல். அதாவது எல்லோரையும் விட மிக உயர்ந்த பதித்த பாவன தந்தையே சுப்ரீமாக இருக்கிறார். மனிதர்கள் ஏ பகவான் என்று சொல்லும் பொழுது சிவலிங்கமே நினைவிற்கு வருகிறது. பகவானை நினைவு செய்ய வேண்டும் என்பது பழக்கமாகிவிட்டது. அதுவும் சரியானபடி இல்லை. பகவானே சுகதுக்கத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அப்படி சொல்வது இல்லை. தந்தை சுகத்தை தரும் வள்ளல் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகம் சுகதாமமாக இருந்தது. அங்கே துக்கத்தின் பெயரே இருக்கவில்லை. கலியுகத்தில் இருப்பதோ துக்கம். இங்கே துக்கத்தின் பெயரே இங்கே சுகத்தின் பெயரே இல்லை. மிக உயர்ந்தவர் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஆத்மாக்களுக்கு தந்தையும் இருப்பது யாருக்கும் தெரியாது. நாம் அனைவரும் சகோதரர்கள் என்றும் சொல்கிறார்கள். அப்படியானால் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தை தானே. அவர் சர்வ வியாபி. எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். அரே, நீ ஆத்மா, இது உன் உடல். பிறகு மூன்றாவது பொருள் எப்படி இருக்க முடியும்? ஆத்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. ஜீவ ஆத்மா என்று சொல்லப்படுகிறது.
ஜீவ பரமாத்மா என்று சொல்வதில்லை. பிறகு பரமாத்மா எப்படி சர்வ வியாபியாக முடியும்? தந்தை சர்வ வியாபியாக இருந்தால் ஃபாதர்ஹுட்டாக இருக்கும். தந்தையிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்காது. தந்தையிடமிருந்து குழந்தையே ஆஸ்தி பெறுவார். எல்லோரும் எப்படி தந்தையாக முடியும்? இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால் குழந்தைகளே, இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் நான் உங்களை எவ்வளோ அறிவாளியாக மாற்றியிருந்தேன். நீங்கள் எவர் ஹெல்தி வெல்தி அறிவாளியாக இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இதைவிட அதிக அறிவாளியாக யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு இப்போது என்ன அறிவு கிடைக்கிறதோ அது அங்கே இருக்காது. நாம் மீண்டும் விழுவோம் என்பது அங்கே தெரியாமல் இருக்கும். அது தெரிந்தால் பிறகு சுகத்தின் உணர்வே வராது. இந்த ஞானம் பிறகு மறைந்துவிடும். இந்த நாடகத்தின் ஞானம் இப்போது மட்டுமே உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிராமணர்களே அதற்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள். நாம் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிராமணர்களுக்கே தந்தை ஞானத்தை கொடுக்கிறார். பிராமணர்கள் பிறகு எல்லோருக்கும் சொல்கிறார்கள், பகவானே வந்து சொர்க்கத்தை படித்தார், ராஜயோகத்தை கற்பித்தார் என்ற பாடலும் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜெயந்தி கொண்டாடுவதை பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார் என்று நினைக்கிறார்கள். எனினும் அவர் உலகின் எஜமானராக இருந்தார் என்பது புத்தியில் வருவதில்லை. அவரது ராஜ்யம் இருந்தபோது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை. அவருக்கே உலகம் முழுவதும் ராஜ்யம் இருந்தது. அது நம்முடைய ஆற்றங்கரையில் இருந்தது. இப்போது உங்களுக்கு இதை யார் புரிய வைக்கிறார்? பகவான் வாக்கு. மற்றபடி அவர்கள் சொல்லும் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. இங்கேயோ சுயம் பகவான் உங்களுக்கு சொல்கிறார். நாம் புருஷோத்தமராகி கொண்டு இருப்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். பிறகு நாம் வந்து 21 பிறவிகளுக்கு பலனை அணிவிப்போம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார். அவர் ஞானக்கடல், உலகின் முதல் இடைக்கடையை அறிந்தவர் என்ற மகிழ்ச்சியால் குழந்தைகள் உங்கள் உள்ளம் நெகிழ்ந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட தந்தை நமக்காக வந்திருப்பதால் மகிழ்ச்சியில் உள்ளம் நெகிழ்கிறது. பாபா, நாங்கள் உங்களை எங்கள் வாரிசாகிவிட்ட என்று தந்தையிடம் சொல்கிறார்கள். தந்தை குழந்தைகளிடம் பலியாகிறார். பகவானை நீங்கள் எப்போது வருவீர்களோ அப்போது நாங்கள் உங்களிடம் பலியாவோம், அதாவது உங்களை குழந்தையாக்குவோம் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். இவரும் தமது குழந்தைகளை மட்டுமே வாரிசாக்குகிறார். தந்தையை எப்படி வாரிசாக்குவீர்கள்? இதுவும் ஆழமான விஷயம். தம்மிடம் இருக்கும் அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டும். அது புத்தியின் வேலை. ஏழைகள் உடனே எக்ஸ்சேஞ்ச் செய்கிறார்கள், செல்வந்தர் அரிதாக செய்வார்கள். அவர்கள் இதுவரை ஞானத்தை முழுமையாக பெறவில்லை, அவ்வளோ தைரியம் இருப்பதும் இல்லை. பாபா, நாங்கள் உங்களையே வரிசாக்குவோம் என ஏழைகள் உடனே சொல்வார்கள். எங்களிடம் என்ன இருக்கிறது? வரிசாக்கிய பிறகு உங்கள் சரீர நிர்வாகத்தை நீங்களே செய்ய வேண்டும். ட்ரஸ்டி என மட்டும் உணர்ந்து இருக்க வேண்டும். தந்தை அநேக உத்திகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். எந்த பாவ செயலிலும் பைசாவை வீணாக்கவில்லை தானே. மனிதர்களை புண்ணிய ஆத்மாவாக மாற்றுவதற்கு பைசாவை செலவழிக்கிறார்களா, சேவையை முறைப்படி செய்கிறார்களா என்பதை முழுமையாக சோதித்து பார்ப்பார். பிறகு அனைத்து அறிவுரைகளையும் தருவார். இவரும் தொழில் செய்தபோது இறைவனுக்கு என்னை கொஞ்சம் ஒதுக்கி வைத்தார் தானே. அது மறைமுகமானது. இப்போது தந்தை நேரடியாக வந்திருக்கிறார். நாம் எதை செய்தாலும் அதற்குரிய பலனை அடுத்த பிறவியில் இறைவன் கொடுப்பார் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏழை யாராவது துக்கத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறார் என நினைப்பார்கள். நல்ல காரியங்களை செய்திருந்தால் சுகமாக இருப்பார். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு கர்மத்தை விளைவுகளை பற்றி புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்கள் எல்லா செயல்களும் கெட்ட செயல்களாகின்றன. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் ராவணனே இருப்பதில்லை. அதனால் அங்கே எந்த கர்மமும் விகர்மம் ஆவதில்லை. இங்கே யார் நல்ல காரியங்களை செய்வார்களோ அதற்கு அற்பகால சுகம் கிடைக்கும். இருந்தும் ஏதாவது வியாதி மற்றும் பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன. ஏனென்றால் இங்கே இருப்பது அற்பகால சுகம். இந்த ராவண ராஜ்யமே அழிந்து போக வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். ராமராஜ்யத்தை செய்கிறார். இந்த சக்கரம் எப்படி சுட்டுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பாரதம் பிறகு ஏழையாகிறது. பாரதம் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது. இந்த லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது. முதல் சிம்மாசனம் இவர்களுக்கு இருந்தது. இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் திருமணம் செய்து அரச பதவி ஏற்றார். அப்போது நாராயணர் என்ற பெயர் வந்தது. இதையும் நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாபா, நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முழு ஞானத்தை சொல்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை தருகிறீர்கள். உங்களிடம் பலியாக வேண்டும். நாம் ஒரு தந்தை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. கடைசி வரை படிக்க வேண்டியிருப்பதால் நிச்சய டீச்சரை நினைவு செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்தில் டீச்சரை நினைவு செய்கிறார்கள் தானே. அந்த பள்ளிக்கூடங்களில் எத்தனை டீச்சர்கள் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு வகுப்பிற்கும் வேறு டீச்சர்கள் இருப்பார்கள்.
இங்கே ஒரு டீச்சர் மட்டுமே இருக்கிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிற அன்பான தந்தை, அன்பான டீச்சர், முன்னாள் பக்தி மார்க்கத்தில் மூட நம்பிக்கையோடு நினைவு செய்தீர்கள். இப்போது தந்தை நேரடியாக கற்பதால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இருந்தோம் பாபா மறந்து விடுகிறோம், எங்கள் புத்தி உங்களை ஏன் நினைவு செய்வதில்லை என்று தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள். ஈசனின் கசியும் வழியும் தனிப்பட்டது, ஈசனின் கதியும் வழியும் தனிப்பட்டது என்று பாடுகிறார்கள். பாபா, உங்கள் கதி மற்றும் சத்கதி வழி மிக அதிசயமானது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மனைவி தனது கணவரின் குணத்தை பாடுகிறார் தானே. இவர் மிக மிக நல்லவர், என்னென்ன சொத்துக்கள் இவரிடம் இருக்கின்றன என உள்ளே மகிழ்ச்சி இருக்கின்றது. இவர் கணவர்களின் கணவன், தந்தைகளின் தந்தை. இவரிடமிருந்து நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கிறது, மற்ற எல்லோரிடமிருந்து துக்கம் கிடைக்கிறது. ஆமாம், டீச்சரிடமிருந்து சுகம் கிடைக்கிறது ஏனென்றால் படிப்பால் வருமானம் கிடைக்கிறது. எப்போதும் வான்பிரஸ்த நிலையே குறிவிடம் போவார்கள். நான் வான்பிரஸ்திக்குள் வந்திருக்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இவரும் வான்பிரஸ்தி, நானும் வான்பிரஸ்தி. எனினும் குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் வான்பிரஸ்திகள். தந்தை டீச்சர் குரு மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். தந்தை டீச்சராக இருக்கிறார், பிறகு குருவாக கூடவே அழைத்து செல்வார். புகழெல்லாம் தான் ஒரு தந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த விஷயங்கள் வேறு எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கிறார். இதைவிட உயர்ந்த ஞானமாக வேறு எதுவும் இருப்பதில்லை. அதை அறிய அவசியமும் இல்லை. நாம் அனைத்தையும் அறிந்து உலகின் அதிபராகிறோம். அதை விட அதிகமாக என்ன செய்ய முடியும்? குழந்தைகளின் புத்தியில் இது இருந்தால் மகிழ்ச்சியில் அந்த நினைவிலும் இருக்க முடியும். புண்ணிய ஆத்மா அதற்கு நினைவில் நிச்சயம் இருக்க வேண்டும். உங்கள் யோகத்தை முறிப்பதே மாயாவின் தர்மம். யோகத்தில் தான் மாயா தடை போடுகிறது. மறந்து விடுகிறீர்கள், மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் முன்னால் இவர் இருக்கிறார். அதனால் இவருக்கு எல்லா அனுபவமும் ஏற்படுகிறது. என்னிடம் எப்போது வருவீர்களோ அப்போதே இப்படியெல்லாம் மாயாவின் புயல் வரும் என்பதை எல்லோருக்கும் புரிய வைப்பேன். பாபாவிடமும் வருகிறது, உங்களுக்கும் வரும். மாயாவின் புயலே வராமல் எப்போதும் யோகத்தில் இருந்தால் கர்மாதீத்த நிலை வந்துவிடும். பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது. கர்மாதீத்த நிலை வந்துவிட்டால் பிறகு எல்லோரும் செல்வார்கள். சிவனது ஊர்வலம் பாடப்பட்டுள்ளது. சிவபாபா வரும்போது ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் போக முடியும். எல்லோரையும் அழைத்து செல்லவே சிவபாபா வருகிறார். சத்தியுகத்தில் இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவை அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. சிவபாபாவை தனது வாரிசாக்கி எல்லாவற்றையும் எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டும். வாரிசாக்கிய பிறகு சரீர நிர்வாகம் செய்ய வேண்டும். ட்ரஸ்டி என உணர்ந்து இருக்க வேண்டும். பைசாவை எந்த பாவ செயலிலும் போடக்கூடாது. 2. சுயம் ஞானக்கடல். தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என உள்ளே மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போக வேண்டும். புண்ணிய ஆத்மாவதற்கு நினைவில் இருக்க வேண்டும். மாயாவின் புயலை கண்டு பயப்படக்கூடாது. வரதானம். சத்தியத்தின் ஆதாரத்தில் ஒரு தந்தையும் பிரதட்சம் செய்யும் பயமற்ற அத்தாரிட்டி சொரூபம் ஆகுக. சத்தியமே பிரதர்ஷத்திற்கு ஆதாரம். தந்தையை பிரதர்ஷனம் செய்வதற்கு பயமின்றியும் அத்தாரிட்டியோடும் செல்லுங்கள், தயக்கத்தோடும் செல்லாதீர்கள். எப்போது அநேக வழிகளில் செல்பவர்கள் நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே, அவரே இப்போது கருத்தை செய்கிறார். நாம் எல்லோரும் அந்த ஒருவரின் குழந்தைகள். மேலும் அந்த ஒருவரே சரியானவர் என்பதை ஏற்றுக்கொள்வார்களோ அப்போது வெற்றி கொடி பறக்கும். இந்த எண்ணத்தோடு முக்தி தாமத்திற்கு போவீர்கள். மேலும் எப்போது அவரவர் பாகத்தை நடிக்க வருவீர்களோ அப்போது முதலில் கடவுள் ஒருவரே என்ற சமஸ்காரம் எழும். இதுதான் பொற்கால நினைவு. ஸ்லோகன். சகித்து கொள்வதே தனது சக்தி சொரூபத்தை பிரதர்ஷனம் செய்வதாகும். அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். இந்த தேகம் எப்படி தெளிவாக தெரிகிறதோ அப்படி உங்கள் ஆத்மாவின் சொரூபம் தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது அனுபவம் ஏற்பட வேண்டும். நெற்றியில் அதாவது புத்தியின் நினைவில் அல்லது திருஷ்டியில் ஆன்மீக சொரூபத்தை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது அல்லது நினைவிற்கு வரக்கூடாது. அப்படி நிரந்தர தபஸ்யாகுங்கள். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சுப எண்ணம் தோன்றும். ஒருவர் தனது சுபாவ சமஸ்காரத்தின் வசத்தில் உங்கள் முயற்சியில் பரீட்சை வைக்க நிமித்தமாக இருந்தாலும் அவருக்கும் சதா நன்மை நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.